பிரைஸ் தி லார்ட். நாள் 107 தியான பகுதி நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் மற்றும் 4ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அதில் கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் கானான் தேசத்தில் உள்ள எல்லா கானானியர்களையும் அப்புறப்படுத்தவில்லையாம். அங்கே சில ஜாதிகளை வைத்து வைத்தாராம். எதற்காக வைத்து வைத்தார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை சோதிக்கவும், அதே சமயத்தில் யுத்தத்தை அறியாத இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை அறிவதற்காகவும் சிலரை விட்டு வைத்தாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை சோதிப்பதற்காகவும் நாம் யுத்தம் செய்ய பழகுவதற்காகவும் சில நபர்களை கர்த்தர் வைத்து வைத்திருப்பார். அப்படி கர்த்தர் மீதம் வைத்த ஜாதிகள் யார் என்றால், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இதில் பார்க்கிறோம், புறஜாதியார் இருந்தபடியினால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியுடைய பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இதன் விளைவாக அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். அப்படி என்றால் அந்நிய தேவர்களை பின்பற்றுவதற்கு காரணம் அங்கே இருந்த கானானியர்கள். கானானியர்கள் இங்கு விட்டு வைத்தது கர்த்தர். அப்படி என்றால் கர்த்தரா காரணம் என்பதாக நமக்கு நினைக்க தோன்றலாம். கர்த்தர் அவர்களோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தார். எனவே அந்த கட்டளைகள் ஜனங்கள் மீறுவார்கள் என்று அறியும்படிக்காகவே அவர் கானானியர்களை அந்த தேசத்திலே குடியிருக்க வைத்தார். இல்லாத ஒரு காரியத்திற்கு கர்த்தர் கட்டளையிட மாட்டார். கானானியர்கள் குடியிருந்தார்கள், எனவே அவர்களிடத்தில் சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பதாக சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தர் சொன்ன சொல்லை மறந்து கானானியர்களை திருமணம் செய்தார்கள். இதன் விளைவாக விக்கிரகத்தையும் பின்பற்றினார்கள். கர்த்தர் ஒரு காரியம் செய்யக்கூடாது என்று நம்மிடத்தில் சொல்லுவார் என்றால் அதை செய்வதற்கான வழிகள் மிசூல அதிகமாய் காணப்படும். எனவேதான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையில் விற்று போட்டார். இவர்கள் அந்நிய தேவர்களை சேவித்த போது கர்த்தர்களை அடிமைத்தனத்திற்குள் ஒப்புக் கொடுத்தார். இதன் விளைவாக இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியாகிய கேனாசுடைய குமாரனாகிய ஒத்தினியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அதாவது 8 வருஷம் அடிமையா இருந்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை தேடவும் கர்த்தரை நோக்கி பார்க்கவும் ஆரம்பித்தார்கள். அப்படி அவர்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு ரட்சகனை எழுப்பினார். அவர் பெயர் ஒத்தினியேல். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. ஜனங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் ஒத்தினியேலை எழும்ப பண்ணி எதிராய் வந்த விரோதிகள் கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தான். இதற்கு பிற்பாடு 40 வருட காலமளவும் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இதற்கு பின்பாக ஒத்தினியேல் மரணமடைகிறான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். அவன் இஸ்ரவேலை முறியடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். கர்த்தருடைய கட்டளையை மீறினது நிமித்தமாகவே கர்த்தர் மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அதிலிருந்து விடுதலையாகி 40 வருஷம் ஜனங்கள் அமைதியா இருந்தார்கள். மறுபடியும் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோவாபின் ராஜாவின் கரத்தில் இஸ்ரவேலர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் இஸ்ரவேலை 18 வருஷம் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தினார்கள். அவைகள் கொடிதா இருந்தபடியினால் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். 18 வருடம் கஷ்டப்பட்ட பிற்பாடு ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஏகூத் என்னும் ஒரு ரட்சகனை எழும்ப பண்ணினார். இவன் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனை சந்திக்க சென்று அவனை கொன்று போட்டு பின்பு எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞனாகிய மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் போய் எதிராய் வந்த அனைவரையும் சங்கரித்தார்கள். இதனால் 80 வருஷம் தேசம் அமைதலாயிருந்தது. 4ஆம் அதிகாரத்தின் வாசிப்போமானால் அதில் ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு
பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். அதாவது ஏகுத் வாழ்ந்த நாளெல்லாம் கிட்டத்தட்ட 80 வருட காலங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை பின்பற்றி வந்தார்கள். அவன் மரித்த உடனே அவர்கள் மறுபடியும் தங்கள் பொல்லாத வழிகளில் சென்று கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை செய்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியனுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரை விட்டு விலகினபடியினால் கர்த்தர் மோவாபின் ராஜாவாகிய யாபின் என்பவனுடைய கரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுக் கொடுத்தார். ராஜனுடைய அதிபதிகளில் ஒருவனுடைய பெயர் சிசேரா. அந்த சிசேரா இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 80 வருட காலங்கள் விடுதலையாய் இருந்தார்கள். மறுபடியும் பாவம் செய்த பொழுது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் திடீரென்று நாம் ஒடுக்கப்படுகிறோம் என்றால், கொடுமை நடத்தப்படுகிறோம் என்றால், அதற்கு ஒரு நாளும் நாம் பிற மனிதர்களை காரணமாய் சொல்லக்கூடாது. நாம் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நம்மை விரோதிகளுடைய கரத்தில் விட்டு கொடுத்து விடுவார். அதற்கு நாம் செய்த மதியினங்களே காரணம். எனவே திடீரென்று நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் நாம் முதலில் நம்மிடத்தில் ஏதாவது பிழை இருக்கிறதா என்பவற்றை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டபடியினால் கர்த்தர் தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவளை எழும்ப பண்ணினார். இந்த தெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் நப்தலி கோத்திரத்துள்ள பாராக் என்பவனை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபினின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் சீகோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளிடவில்லையா என்றாள். அதாவது தெபோராள் பாராக்கை அழைத்து, நீ நப்தலி செபுலோன் புத்திரரை யுத்தத்திற்கு அழைத்து போ, நான் சிசேராவையும் அவன் சேனையையும் உன்னிடத்திற்கு வர இழுத்து வந்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்பதாக கர்த்தர் முன்பே பாராக்கிடத்தில் சொன்னாராம். ஆனால் பாராக்கோ செயல்படாமல் அமைதியா இருந்தான். எனவே மறுபடியும் தீர்க்கதரிசி மூலமாக அந்த வார்த்தை வெளிப்பட்டு கர்த்தர் கட்டளிடவில்லையோ என்று தீர்க்கதரிசியானவள் சொல்லுகிறார். அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அப்பொழுது தெபோராள் அவனை நோக்கி, நான் உன்னோடு கூட நிச்சயமா வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடு கூட கேதேசுக்கு போனாள். அதாவது பாராக் போயிருப்பார் என்றால் அங்கே ஜெயம் பாராக்குக்கு கிடைத்திருக்கும். ஆனால் தெபோராள் கூட வருகிறபடியினால் தெபோராள் சொல்லுகிறாள், நான் கூட வருவேனானால் நீ செய்கிற யுத்தத்தினுடைய மேன்மை உனக்கு கிடைக்காது என்று. அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாமல் நாம் பிரிதொருவரை நமக்கு துணையாய் ஏற்றுக்கொண்டு செய்வோம் என்றால் அதனால் வரக்கூடிய அந்த மகிமையும் மேன்மையும் நமக்கு கிடைக்காமல் நாம் யாரை அழைத்து செல்கிறோமோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்யும்படி கர்த்தர் எவைகளை நமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறாரோ அதை நாமே செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது பாராக் தெபோராளோடு கூட கர்த்தர் தனக்கு சொன்னபடியே நப்தலி செபுலோன் என்னும் புத்திரரில் இருந்து 10,000 பேரை கூட்டிக் கொண்டு சிசேராவுக்கு விரோதமாய் செல்லுகிறான். கர்த்தர் சிசேராவையும் அவன் சேனையையும் இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். அப்போது சிசேராவோ தன் ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போய் ஏபேரின் மனைவியாகிய யாகேலுடைய கூடாரத்திற்குள் ஓடி வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே வந்து சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, இந்நண்டையிலே உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனுடைய சொன்னாள். இப்படி அவனை அழைத்து ஒரு சமுக்காலத்தினால் அவனை மூடினாள். சிசேராவோ நித்திரை செய்த பொழுது யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இங்கே பாராக் இவனுடைய ஜீவனை வாங்கும்படிக்கு வருகிறான். சிசேராவோ தன் ஆத்துமாவை குறித்து ஜாக்கிரதை இல்லாமல் ஆயாசமாய் நித்திரை செய்கிறவனாய் காணப்பட்டான். தேவ பிள்ளைகளாக நாமும் கூட ஆயாசமாய் நித்திரை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. நம்மை சூழ பிசாசானவன் கண்ணிகளை வைத்திருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் எழும்புகிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம் அதிகாலையில் எழாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்பாய் இல்லாமல் ஆயாசமாய் நித்திரை செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய ஆத்துமாவும் கூட மரணத்தை சந்திக்க நேரிடும். சாத்தான் நம்மை ஜெயிக்க நேரிடும். இப்படியாக ஸ்திரியை கொண்டு கர்த்தர் இந்த நாளில் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். தேவனாய் கர்த்தரோ பாராக் தான் சிசேராவை முறியடிப்பான் என்பதாக சொன்னார். பாராக்கோ தயங்கி
நின்றது நிமித்தமாக கர்த்தர் யாகில் என்ற ஒரு ஸ்திரீயை கொண்டு சிசேராவை முறியடித்தார். தேவன் நம்மை கொண்டு செய்வேன் என்று சொன்னாலும் தேவன் சொல்லும் பொழுது நாம் இவளை செய்யாமல் இருப்போம் என்றால் கர்த்தர் அதை செய்ய ஆவலுள்ளோர் கரத்தில் அதை ஒப்பு கொடுத்து அவர்களை கொண்டு அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். வாசித்த அந்த அதிகாரிகளின்படி கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பினால் கர்த்தர் நம்மை சோதிப்பதற்காகவும் நாம் நாளுக்கு நாள் யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ளும்படிக்காகவுமே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் தேவன் நமக்கு சொன்ன காரியங்களை தயங்கி நிற்காமல் நாமே முன்பாக இருந்து செய்து அதனால் வருகிற மேன்மையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படி யுத்தம் செய்து ஜெயிக்கிறவர்களாய் நம்மை மாற்றுவாராக. ஆமேன்.